ஹாய்டா அன்னைக்கு பார்க்க போகிறது வீமரோட ஒன் ஷாட் ஓகேவா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு மை வில்லேஜ் மாமா லவ் மீ அன்கண்டிஷனலி ஓகே அப்படி சொல்லிக்கிற போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காரை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசன் பார்த்தா நல்லா தூங்கிட்டு வந்துருக்காங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க என்னப்பா ஜின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஜிம்மி தூங்கிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ அதுவா ஜிம்மி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைப்பா சொல்கிறாங்க. ஏன் ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜின்னு நைட்டு கிஃப்டெல்லாம் பேக் பண்ணவான்னு சொன்னேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் ஆன்ட்டி சொல்கிறாங்க. நம்ஷி தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ரிட்டன் வந்தியா சொல்கிறாங்க. ஆன்ட்டி நான் அப்படியே தூங்கிட்டு அவ கூடவே சொல்கிறாங்க. நீ தூங்கிட்ட அப்போ பார்த்தா நான் மட்டும் தான் கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜெவாப்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியல. அப்புறம் ஜிம் வந்து பார்த்தா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் கிஃப்ட் பேக் பண்ணுறப்பா சொன்னேன். நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டால் சரின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா நான் பார்த்து தூங்கிட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டே சொல்கிறாங்க. என்னென்னு நான் அப்படியே சோஃபா தூங்கிட்டப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை தானே எல்லாமே பண்ணியிருக்க சொல்கிறாங்க. என்னென்னு எல்லா கிஃப்ட்டையும் அவனே பேக் பண்ணிவிட்டு இன்விடேஷன் நேமில் எழுதி வச்சுருந்தா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த நேமில் அவனே எழுதி எல்லாத்தையும் பேக் பண்ணி எவ்வளோ அழகாக நீட் பண்ணியிருக்கான் தெரியுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிக்கும்போது டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock சொல்கிறாங்க. 4 o'clock நம்ம தான் 4 o'clock நம்ம எழுச்சிட்டோமே. அப்புறம் ஜிம் எங்கே தூங்குறது சொல்கிறாங்க. அதை குழந்தை இப்போ தூங்குறான் ஜிம்லாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பாவம் சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாருக்கும் என்ன பண்ண தெரியுமா அப்படி சொல்லி ஜிம்லாமே பார்க்குறாங்க. இப்போ ஒரு பாசம் ஜிம்ல இவ்வளோ ஜிம் வந்துட்டு ஹெட்டை வந்துட்டு அவங்க அம்மா லேப் வச்சுருக்காங்க. அவருக்கு கால் வந்து ஒரு பாசம் லேப்பில் இருக்கு. எனக்கு ஜேகப்பா ஓகேவா. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்கம்மா ஜிமினி வந்துட்டு டக்குன்னு வளர்ந்துட்டாலேம்மா. ஆமாம் சொல்கிறாங்க. நீயும் நம்பி தானே வளர்த்தீங்க. நானும் அப்பா பிஸ்னஸ் பிஸியாக இருந்துட்டோம். நீங்கள் 2 பேரும் வளர்த்துருக்கீங்க கஷ்டப்பட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க. 2 பேருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. என் குழந்தைக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஜிம்ல மேலே கொஞ்சம் இருக்காங்க. ஜிம்மின் தூங்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்மா சொல்கிறாங்க. என்னம்மா நம்ஷி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ஜிம் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே பாரு அவன் குழந்தைல சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஷின்னு பார்க்குறாங்க. பாரு நம்ம நம்ஷி நீ என்னதான் சின்ன பொண்ணாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை எங்கள் ஜிம்மில் அப்போ நெக்ஸ்ட் தான் நீ அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. மேடப்போ அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு சொல்கிறாங்க. எனக்கு சிம்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. பிடிக்கும் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டுவா சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜின்னு சிரிக்கிறாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. என்னோட மேரேஜ் அப்போ ஜின்னும் நம்ம ஜிம்னும் நம்ம ஜெவப்பும் என் கூட இல்லை. அதனால அவங்க வீடியோ காலில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கக்கா ஹேங் வெல்கம் டு அவர் ஹோம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணாங்க. வீடியோ காலில் இருக்கும்போது கூட நிறைய பேசினா சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது 2 பேருமே இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸ் இருந்தாங்க. அப்போது அந்த ரிசாலாம் சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி நம்ம ஜிம் பார்த்துக்கனா நம்ம உங்களோட அண்ணாவோட ஃபேமிலிலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் பிறந்ததே அவங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன் பிறந்ததே வந்துட்டு அவங்க தெரியாது. இங்கே ஜிம்மி பிறந்த யூஎஸ்ல இல்லை சொல்கிறாங்க. யூஎஸ்ல தான் ஆமாம் யூஎஸ்ல தான் ஜிம்மி பிறந்தான். அப்போ எங்கள் அண்ணாவுக்கு தெரியாது. அப்போது அவன் பிறந்து நாங்கள் ஒரு 2 months அப்புறம் சொன்னால் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்போலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவாக இல்லை. டக்குன்னு வீடியோ கால் பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க 2 days அப்புறம் நாங்கள் சொன்னால் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்ததே இல்லை. நான் ஃபோட்டோலாம் கூட சென்ட் பண்ணவே இல்லை. ஜிம்மி ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க ஜிம்மோட ஃபோட்டோ பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் என் அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசியிருக்காங்க. ஸ்டில் வரைக்கும் நான் ஃபோட்டோ காமிக்கல நேரில் காமிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏம்மா இப்போ ஒயினில் அப்படி இருப்பா கேட்குறாங்க. அது என்னோட மேரேஜ் கூட ஒயின் வரல இல்லைம்மா சொல்கிறாங்க. ஆமாம் இது ஒயினுக்கு எக்ஸாம் இருந்துச்சாமே சொல்கிறாங்க. எப்போ ஜிம்முக்கும் நம்ம ஜேவுக்கு எப்படி எக்ஸாம் இருந்துச்சோ நம்ம ஃபாரினில் அதே மாதிரி இவங்களுக்கும் இங்கே எக்ஸாம் நடந்துச்சாமா. அதில் ஒயின் வரவே இல்லை டே மட்டும் தான் வந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எப்படி இருப்பா ஒயின்னு சொல்கிறாங்க. எப்படியும் லாங் ஹேர்லாம் இருக்கும். அவள் சின்ன வயசு அப்படி தான் இருப்பா. ரொம்ப லாங் ஹேர் வச்சிருப்பா. ரொம்ப அழகாக இருப்பா பார்க்கறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப துத்துன்னு ரொம்ப ஷைகளாக இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஷையாக ஒரு மாதிரி இருப்பா. எப்படி எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் சாரி வியர் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. அப்படி அம்மா ஹாஃப் சாரி வியர் பண்ணியிருப்பா. தலை நிறைய பூ வச்சிருப்பா. கை நிறைய கரண்ட் வெளியே போட்டுட்டு ரொம்ப அழகாக இருப்பா. பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறா. கிராண்ட்மா மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்க. அது ஒரு கடவுள் சொல்லி ரொம்ப அழகாக இருப்பாங்க சொல்லுவாங்க. அப்படியே ஆமாம் பொண்ணுங்க அழகாக இருக்கிறதால மகாலட்சுமி மாதிரி சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வயநாட்டி வந்துட்டு காடாக சொல்கிறாங்க. அச்சோ வயநாட்டி காடெலாம் இல்லை சரியாக காடெலாம் கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு அழகாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்லிட்டு இருக்கா. நீயும் அப்படி அழகாக இருக்கேன்னு சொல்லுவா. சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவப்பு தான் அவனே ஷையாக இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறீங்க. என்ன ஜெவப்பு நீ இமேஜின் பண்ணி பார்க்குறியா சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்லிட்டு இருக்கீங்களா இமேஜின் பண்ணிட்டியா கேட்குறாங்க. அச்சோ அப்படி எதுவும் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் சும்மா தான் இருக்க சொல்கிறாங்க. அங்கே பாரு அவதான் ஷையாவா சரியா நீயும் ஷையாட்டு இருக்காது 2 பேரும் ஷையானா அப்படி எப்படி பேசுவீங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜெவப்பு ஒரு மாதிரி இப்போ நம்ம டீஸ் பண்ணாத என் தம்பி அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்ம தம்பிக்கிறோம் உன்னோட தம்பிக்கு மேலே ரொம்ப பாசம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஆமாண்டா ஃபஸ்ட்டு என் ஜிம்மி எனக்கு ஃபஸ்ட்டு ஜெவப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிரதராக பிறந்தோம். அதுக்கப்புறம் ஜிம்மி எங்கள் 2 பேருக்கு ஜிம்மினா ரொம்ப உயிர் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் பேரண்ட்ஸ் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க பிஸ்னஸ் சொல்லிட்டு. அதனால நம்ம ஜெவப்பு தான் நம்ம ஜிம்மில் அழகாக பார்த்து வளர்த்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் கேட்காம ஜிம்மில் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவங்க பேரண்ட்ஸ்ட்டு கேட்குற ஃபஸ்ட்டு அவங்க ஏதோ ஒப்பீனியன் கேட்குறதா ஃபஸ்ட் அவங்க பிரதர்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸு அப்போ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு அவங்க பிரதர்ஸ்க்கு வந்துட்டு. இப்போ நம்ம ஜிம் பார்த்து க்யூட்டாக தான் இருக்காங்க.
இப்போ நம்ம ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க, நீ ஏமா கொஞ்ச நேரம் கார் ஸ்டாப் பண்ணுவோமா, எனக்கு காரில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, ஆண்டி உங்கள் வில்லேஜ் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அது இருக்குப்பா டேக்குள்ளே கடைசி வில்லேஜ் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க, இப்போ லாங்கில் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, ஆமாம் சின்ன வயசில் வந்தது அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்போ எவ்வளோ டயர்டாக இருக்குது அதான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நம்ம ஜிம் செல்லாம் எந்திரிங்க சொல்கிறாங்கம்மா. இதுக்கு சொல்கிறாங்க, எந்திரில தங்கம் எனக்கு அப்படின்னு இன்ஜினியர் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாக யார் வாங்கிக்கலாம் சரியா, எனக்கு காருக்குள்ளே இருக்குமா ஒரு மாதிரி எதிரி சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. ஜிம் தூக்கத்துலேயே இருக்காரு. ஜெய் பார்க்குறங்க பாரு வந்து பாருமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஏங்க சொல்கிறாங்க, பாருடா சொல்லி போகிற அழகாக டேஸ்ட் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு ஃபேஸாக வைப் விடுறாங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டு அது மாதிரி இருக்கும்டா, ஃபேஸ் வீங்கி போட மாதிரி இருக்கும், சரியா ப்ளஃபியாக இருக்கும். அங்கே போய் பார்க்குறப்ப எப்படி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே உங்களுக்கு தானே அவங்க மேரேஜ் எனக்கு ஆஜுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெய பார்க்குறாங்க, நீ குழந்தைலாம் உங்களுக்கு மேரேஜ் பண்ண ரொம்ப வருஷம் இருக்குது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் எனக்கு கூட மேரேஜ் வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு தூக்க காலத்தில் இருக்கார் அவர். இப்போ நம்ம ஜிம்ல போய் பார்க்குறாங்க, அங்கே பாருமா இன்ஸ்டன்ட் காஃபி போடுறியா சொல்லிட்டாங்க. சரிங்க சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவும் இது ரொம்ப அழகாக இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இவங்களை குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு வேகத்து காரில் வந்து உட்காருங்க. அப்பா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகும் போகிறது சொல்லிட்டாங்க. கொடுத்துருப்பா போயிடலாம் சரியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க, ஆண்டி உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு மார்னிங் ரெடி ஆனோம், இப்போ போயிட்டே இருக்கோம், ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆக போகுது ஆண்டி சொல்கிறாங்க. பசிக்குது சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா போயிடலாம் சரியா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாயிட்டாங்க. நம்ம காரில் தூங்கிட்டே வந்துருக்காங்க. நிறைய கிஃப்ட் இருக்குது காருக்குள்ளே அப்படி வந்துட்டே இருக்காங்க. ஃபைனல் இந்த பக்கம் வீட்டை பார்க்கறா வில்லேஜில் பெரிய வீடு ஒரு கண்ணு பார்க்குறாங்க. அடியே எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து டிராக்டர் விழுதுட்டு இருக்கா வயலில். இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, எனக்கு ரெண்டா சொல்கிறாங்க, இறங்குடி உனக்கு கல்யாணம் ஆட்டின்னு 1 வீக்லான்னு எப்படி இருக்கா பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க, கிராண்ட்மா அவளை யார் சொன்னால் கேட்க மாட்டா சரியா, ஏன்னா ஓயனாச்சு அப்படி சொல்கிறாங்க. அதானே எப்படி இருக்கா பாரு, சின்ன வயசுலலாம் அவ்வளோ ஷையாக இருப்பா தெரியுமா, யார் என்ன சொல்ல சிரிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பேச கூட யோசிச்சு பார்த்துருமா. இப்போ பாரு இந்த ஊரே வித்துருவா போலே சொல்கிறாங்க. அந்த ஊரே வித்துருவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயனோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குற கிராண்ட்மா அப்போல இருந்து பழக்க முடியாத காலத்தில் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஷையாக வைக்கப்பட்டு நினச்சிக்கேன், நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு. ஆமாம் நம்மளை வித்துட்டு போயிடுவாங்க, நம்ம மட்டும் ஊரை வீட்டில் வச்சுக்கோங்க, நம்மளை வித்துட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஒயனு கிராண்ட் பார்க்குறது எப்படி பேசுது பாரு எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயனோட ஃப்ரெண்ட் யூனா இருக்கா, இறங்குடி சொல்கிறாங்க. பாடி ஃபேஸில் ஒரு டேன் ஆகி பாடி சொல்கிறாங்க. அதுக்கே டீ சொல்கிறாங்க, வாடி ஃபேஸ் மாஸ்க்காக போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க, ஃபேஸ் மாஸ்க்கில் வேணாம் நான் முட்டாளி முட்டிலாம் தரேன் சரியா போடுங்க சொல்கிறாங்க. கிராண்ட் மாதிரி வேர்ல்டு ஃபேஷன் ஓகேவா ஃபேஸ் மாஸ்க் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம், நாங்கள் அது போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறதாண்டி வில்லேஜில் இருக்கீங்க, ஆனால் பண்ணுறது சிட்டி கேர்ள்ஸ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் சிட்டியில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும், எதாவது ரூல்ஸ் இருக்கா, வில்லேஜில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அம்மா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அம்மா நீங்கள் இருக்குங்க நீங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாரு தங்கம் இன்னைக்காவது வந்துட்டு இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி போடாத வைக்க உங்கள் பாரு இதுன்னு ட்ரெஸ் கேட்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு பாய் ஷர்ட் போட்டிருக்கா, ஒரு பாய் ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அதுக்கு ஃபோட் பண்ண மாதிரி இருக்கு போட்டிருக்கா. அதுக்கப்புறம் லாங் ஹேர் இருக்கும் அப்படி மொத்தமாலே ஒரு கிளிப்பு போட்டிருக்கா, ஒரு லாங்கான ஷர்ட் ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கா. பார்த்து நல்லாவும் இருக்குது. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏன் இதுக்கு என்ன குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு மொயின் கேட்குறேன். நல்லாவே இல்லை வந்து அழகாக ஆஃப்ஸாக வே பண்ணிட்டு கை நிறைய கரண்ட் வெள்ளம் போட்டு நம்ம அந்த வலையில வாங்கி எடுக்க வச்சிருக்காரு. வந்து வலையெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தலை நிறைய பூ வச்சுக்கோ சரியா அழகாக இருக்கும் அப்படியே மருதாணி கூட வச்சுக்கோ சொல்கிறாங்க. மருதாணியா அப்படி சொல்லிட்டு ஒயின் ஒரு பார்த்துருக்கேன். ஏன்டா ஏன் இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. கிராண்ட்மா மெஹந்திலாம் எப்படி அழகாக டிசைனாக போகிறாங்க, நீங்கள் இருக்க மருதாணி சொல்கிறீங்க, எனக்கு மருதானே இங்கிலீஷ் நீங்கள் மெஹந்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா மெஹந்தி வந்துட்டு எப்படியாக்கா டிசைன் பண்ணி போட்டது ஓகேவா, நான் இருக்க மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக வர வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கேருந்து வராங்க சொல்கிறாங்க. அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஓகேவா, அவங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட புக் பண்ணியிருக்கேன், அவங்க வராங்க வந்து பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. எங்கேருந்து வராங்க சொல்கிறாங்க, ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க. அங்கேருந்தா வராங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் வராங்க சொல்கிறாங்க, அதுக்கும் சேர்த்து பே பண்ணணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஒயனுக்கு தான் ரொம்ப ஓரமாக சொல்கிறாங்க. கிராண்ட்மா ஏன் மாதிரி வெட்டர்னு நடக்கும் போது அதை நம்ம கிராண்டாக பண்ணணும் ஒயன் சொல்கிறா. தப்பில் தான், ஆனால் மதன் எவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப நல்லதுடா உடம்புக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு மெஹந்தி தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. ஜோக்கு என்ன நினைக்க போகிறோம்னு சின்ன வயசில் பார்த்து போய் யாரும் இருந்தா இப்போ என்னெல்லாம் எப்படி இருக்கா, இதை பார்த்து எப்படி யோசிக்க போகிறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டவுன் சைடு பார்க்குறேன்டா ஒரு ஜீப் நிற்குது. அந்த ஜீப்பில் 4 பசங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. நீ எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கடா கரெக்டாக இருக்கா சொல்கிறாங்க. அப்பா சொன்ன பொருளாக வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் எப்படா வர அவங்க மாமா ஃபேமிலி சொல்கிறாங்க. அதை வந்துட்டே இருப்பாங்களா இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பந்தெல்லாம் போட்டுச்சா எல்லாமே எல்லா ஒர்க்கும் ரெடி ஆகிட்டு ரூம்லாம் கூட க்ளீன் பண்ணியாச்சு நேற்றே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு டவுட் சொல்கிறாங்க. உங்கள் மாமா வந்து 3 பசங்க சொல்கிறாங்களே அது 3ஆவது பையன் சொல்கிறாங்க. ஜிமினை கேட்கலையா சொல்கிறாங்க. அவன் பேர் ஜிமினா. அவன் பேர் ஜிமின். நாங்கள் அதுக்கு பார்த்ததில்லை சொல்கிறாங்க. பார்த்ததில்லை எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. எப்படி இருப்பான்னு தெரியல, ஆனால் கிராண்ட்மா சொன்னாங்க. அத்தை வந்து ஃபோன் பேசும்போது சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்கிறாங்க. பார்க்க லட்டு மாதிரி சொல்கிறாங்க. லட்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உருண்டையாக இருப்பானா அப்புறம் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. காய் அங்கே இருக்கிறது நம்ம காய் நம்ம அதுக்கப்புறம் ஜங்குக்கு அதுக்கப்புறம் மெக்கடா 4 பேர் இருக்காங்க. இப்போ
ஜங்க் பார்க்குறேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க ஏற்றுக்கிற பொருளாக சொல்லிட்டாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டாங்க மேரேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டாங்க ஜீப்பில் இப்போ போகலாம் சொல்கிறேன் சரி சொல்லிட்டு டே வந்து ஃபார்மர் ஓகேவா டே வந்து இப்போ விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காரு டே ஜங்குக்கு காய் மெக்கலாம் எல்லாம் விவசாயம் தான் நம்ம சுகாமும் இருக்காரு அவருமே இதுக்கு மாதிரி விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காரு அவங்களே ரொம்ப பிடிக்கும் ஃபார்மேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க போகலாம் மாமுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம அவங்க போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஒயன் தான் வீட்டுக்கு வரா ஒயன் நம்ம பார்க்குறாங்க ஒயன் இது என்னடி கோலாம் சொல்கிறாங்க ஏமா சொல்கிறாங்க பாரு காய் கிளம்புற சேரு சகதியமாக இருக்குது சொல்கிறாங்க அம்மா குளிச்சா சரிட்டு சரியா சொல்கிறாங்க குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எத்தனை வாங்கி வச்சிருக்காங்க ஆஃப் சாரி உன்னை போடண்டியே சொல்கிறாங்க அம்மா ஆஃப் சாரி போட்டு நல்லாவே இருக்காதுமா அது கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பாரு இங்கே ஹிப்பு தெரியுமா அங்கே எப்படி தெரியுமா சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டாக்கா அச்சோ அதெல்லாம் அழகாக இருக்கு நான் பார்க்குறது கட்டினா அப்படி சொல்கிறாங்க இப்போ ஒயின் பார்க்குறீங்க கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுமா சொல்கிறாங்க பாரு நீ வயல் வேலை போய் செய்கிறப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே எனக்கு ஃபுல் ஷர்ட் போட்டிருக்கு அப்போ உனக்கு வந்து உங்களோட பாடி வந்து பார்த்தா தெரியாது ரிவீல் பண்ணாமல் அழகாக இருக்கும் ஆனால் இப்போ நீ வந்து வீட்டில் தான் இருக்க போகிறேன் நீ என்ன வேலை செய்ய போகிற வந்து ரிவீல் ஆகிற மாதிரி நீங்கள் பாரு ஆஃப் சாரி அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் வேண்டாமா சொல்கிறாங்க ஒயின் பார்க்குறேன் அம்மா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் கட்ட மாட்டேன் சரியா நான் இப்பவும் போயிட்டு இது மாதிரி ட்ரெஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க அச்சோ அத்தை ஃபேமிலாம் வராங்கடி சரியா உனக்கு ஃபியூச்சர் உனக்கு அவனோட ஹஸ்பண்ட் வர போகிற சொல்கிறாங்க இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகிற சொல்கிறாங்க சரி ஓகே எப்படி இருந்தாலும் ஜெவ் போகிற போகிறாள் வந்து பார்த்து ரெண்டு நினைப்பாரு சொல்கிறாங்க எனக்கு இப்படி இருக்கதமாக பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க இஷ்டம் தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு எல்லாம் போக சொல்லுங்க சொல்கிறாங்க எப்படி பேசுகிறா பாரு இவ்வளோ பார்த்து அவங்க போடுவாங்க உண்மையாக போயிடுவாங்க போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம வேண்டாமா சொல்கிறாங்க இருவோம் ஆனால் டே வரட்டும் டே சொன்னால் கேட்பலாம் சொல்கிறாங்க டேவே சொல்லுவாங்க அவனுக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படி இருவோம் என்ன சொல்லியிருக்கான் சொல்கிறாங்க அவனை சொல்லணும் ஏன்னா அவன் செலம் கொடுத்து எடுத்து வச்சுட்டான் பாரு அவனோட ஷர்ட்டரை போட்டு திரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி நம்ம திட்டாங்க இவளுக்கு எவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன் எத்தனை ப்ளவுஸ் வாங்கி எவ்வளோ வெரைட்டி ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் எவ்வளோ ஹாஃப் சாரி வாங்கி வச்சிருக்கேன் எவ்வளோ சாரி எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் ஒன்றதை கட்டுறால பற்றியா சொல்லி நம்ம திட்டிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒயின் பார்த்தா கண்டுக்கவே இல்லை போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடா இப்போ ஒயன கிராண்ட்மா தான் ஐயோ என் பொண்ணு வந்து பார்த்து எப்படி நினைக்க போகிறோம் தெரியல சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம யூனா தான் கிராண்ட்மா எனக்கு தெரிஞ்சு ஜெவ் மாமா வந்து பார்த்து ஓடி போகிறோம் நினைக்கிற சொல்கிறாங்க அப்படி தான் போராடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஃபைனல் இவங்களை பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒயின் அப்போ பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க எப்போம்மா வந்துட்டு நம்ம தங்கச்சி வரணும்னா சொல்கிறாங்க வந்துருவாப்பா சொல்கிறாங்க எல்லாத்தையும் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த பேண்டெல்லாம் வச்சிருக்காங்க பேண்டில் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த கேரளா பேண்டில் வாசிப்பாங்க இல்லையா அதெல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப ட்ரம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறோங்க அம்மா நீ எவ்வளோ நேரமாக அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ செல்லம் வந்துட்டோம் ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க போங்க டயர்டாக ரொம்ப பசிக்குதுமா சொல்கிறாங்க அவ்வளோ தானே தாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறோங்க ஆமாட்டி ரொம்ப பசிக்குது ஆண்டி எனக்கு இப்போ நான் அவங்க ஊர் கிளம்புறதுன்னு நினச்சிட்டாக்கா ஃபஸ்ட்டு போய் ஒயனை பார்க்கணும் ஒயன் எப்படி இருப்பா அந்த வீட்டில் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ என்ன தோணுமா இப்போ என்ன தோணுன்னு சொல்கிறாங்க ஜஸ்ட்டு போய் சாப்பிடணும் டக்குன்னு ரூம் பிடிச்சி படுத்துணும்னு தோணுன்னு சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி பாப்பா போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க ஃபைலாக ஒரு வில்லேஜ் வந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்கு இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க பாரு வந்துட்டு வந்து எங்கள் வில்லேஜ் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்க இது இங்கே தான் நீங்கள் போடுறீங்களா ஜிம் கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்குறேன் ஆமாம் அவங்க இங்கே தான் அம்மா போடுறேன்னு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எப்படி இங்கே போடுறீங்க சொல்லி கேட்குறீங்க ஏன்ப்பா சொல்கிறாங்க இந்த ஊர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் வந்துட்டு எப்படி இங்கே போடுறீங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறேன் நான் இங்கே தான்ப்பா பிறந்தேன் நான் இங்கே தான் வளர்ந்தேன் நான் அங்கே வந்து அப்புறம் மாற்றிக்கிட்டேன் சரியா நான் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கேன் ஆனால் நான் பிறந்து வளர்ந்து இந்த ஊர் தான் சரியா ரொம்ப பிடிச்ச ஊர் எனக்கு சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்கிறாங்க ஜிம் அப்படி கூட அவுட் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனால் நான் சொல்கிறேன் நீ பிறந்து வர யூஎஸ் வரப்பா சரியா யூஎஸில் பிறந்தாலும் நீ வந்துட்டு நேட்டிவ் வந்து கொரியா சரியா சொல்கிறாங்க ஆனால் பட் எங்கே சொல்கிறாங்க இவரையா சொல்கிறாங்க அவங்க யூஎஸ் சிட்டிசன் சொல்கிறாங்க சரி ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க ஜிம் க்யூட்டாக கால் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஃபைனில் அவங்க வந்துட்டாங்க இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் வந்துட்டு இப்போ பார்த்தாக்கா ரொம்ப லாங்காக வீடு தர ஜிம் பார்க்குறேங்கம்மா எங்கள் வில்லேஜில் கூட பெரிய வீடெலாம் இருக்கா சொல்கிறாங்க ஆமாம் அங்கே பாரு சொல்கிறாங்க பாயிண்ட் பண்ண நிறைய வீடு இருக்குது நல்லா கேஜின்னு சொல்கிறாங்க எங்கள் உடம்புல நல்ல ஒரு டிசைன் நல்ல டிசைனில் கட்டியிருக்காங்க வீட்டை சொல்கிறாங்க அப்படியாவும் சொல்கிறாங்க ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க ரொம்ப பெரிய வீடு ஒன்று தெரியுது ரொம்ப அழகாக பார்க்குறது இப்போ இப்போ அவங்க ரீச் ஆகும்போது டைம் வந்து 6:30 ஆகுது ஈவினிங் டைமு அப்போது அந்த வீட்டு டெக்கரேஷனாக ரொம்ப அழகாக இருக்குமா சரி என்ன சொல்கிறாங்க அங்கே பாருங்களேன் சொல்கிறாங்க ஜிம்ல பார்க்குறேங்க அதான் நம்ம வீடு கிராண்ட்பா வீடு சொல்கிறாங்க நிச்சயமா உங்கள் வீடாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ ஜிம்ல போய் பார்க்குறாங்க ஆமாப்பா அதுவும் கிராண்ட்பா வீடு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அதான் என் வீடு சொல்கிறாங்கம்மா அது உங்கள் வீடு இல்லை நம்ம வீடு தான் உங்கள் வீடு சொல்கிறாங்க சரி செல்லும் அவங்க பாரு பிறந்த வீடு அதுதான் சரியா அங்கே பாரு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாவ் அழகாக இருக்குமா சொல்கிறாங்க இதுக்கு வந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் பாரு குழந்தைய பிறந்து தூக்கிட்டு போக வேண்டிய பையனா இவ்வளோ பெரிய பையனை பிறந்து கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க ஜின்னு பார்க்குறாங்க வா வாண்டி உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது சொல்கிறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க இப்போ போயிடல அவங்களோட கார் வந்தது அந்த காரை பார்த்து வந்து பக்கம் ஒயிலப்பா பார்க்குறாங்க ஒயில அம்மா கூப்பிட்றாங்க ஒயிலப்பா அங்கே பாருமா வா என் தங்கச்சி வரா சொல்கிறாங்க டக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பேண்டெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜிம்மில் கீழே இறங்குறாங்க ஜிம் பார்த்தா ரொம்ப ஷைட்டாக ஜிம்மின் ஜோக்கில் அந்த மாதிரி டைப்னாக்கா அவங்க சிட்டியில் வளர்ந்துருக்காங்க இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஷை டைப் தான் ஓகேவா இப்போ 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க ஜிம் போய்ட்டு நம்ம ஜிம் ஹைட் ஆகிட்டாரு சேம் ஜியோ கூட பண்ணுறாரு என்ன பண்ணுறீங்க நம்ம ஜிம் கேட்குறாங்க அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க
சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜிக்கு தெரியும் அவங்கள்ட்ட தம்பியுமே கொஞ்சம் ஷை டைப்னு சொல்லிட்டு பாருங்க ஒன்றும் இல்லை அவங்க வாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க செல்லம் என்னாச்சு சொல்கிறாங்க. அம்மா என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு க்ரௌடெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு செல்லம் ஒன்றும் இல்லைப்பா அங்கே வா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்போ தான் இங்கே பாரு ஜிம் வா கிராண்ட்ஃபா மாமாலாம் வரப்போறாங்க வா கிட்ட வா சொல்கிறேன் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மே முன்னாடி வராங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி 2 பேரும் ஹெட் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க என்னடா 2 பேரும் இப்படி இருக்குங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டா அவங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப க்ரௌட்லாம் 2 பேரும் போக மாட்டாங்க க்ரௌடில். சரி ஜிம்மில் நம்பி சொல்கிறாங்க 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக கிராண்ட்மா ஓடி வராங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க ஜோ தங்கம் எவ்வளோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா நீங்கள் எப்படி எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க நான் தான் ஜிம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா கண்டுபிடிச்சி வந்துடுறியா அப்போ நான் கண்டுபிடிச்சேன் சரி நீ தான் ஜிம்மில் இருப்பா சொல்லிட்டு எனக்கு ஜேவுக்கும் நம்ம ஜிம்னு எனக்கு தெரியும் ஜேவுக்கும் நம்பிச்சுன்னு தெரியும் சின்னவையும் எனக்கு தெரியும் ஒன்று மட்டும் தான் தெரியாது சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் மட்டும் நாங்கள் பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறதாங்க சொல்கிறாங்க. திருஷ்டி சுற்றுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ளஸ் பண்ணுங்க ஜிம்மில் ப்ளஸ்ன்னு வாங்குறோம் ஜோ நல்லா இருக்கு சொல்லிட்டு ஜிம்மில் வாங்குறாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் வேலை பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா இவங்க சொல்கிறாங்க உங்கள் அங்கிள் அப்படி சொல்லி ஜிம் போயிட்டு அங்கிள் ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜோ நல்லா இருக்கு தங்கமே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லி நல்லா இருக்கா பாட்டு சொல்கிறாங்க. இல்லைனா இதான் நம்ம ஜிம் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொல்கிறாங்க ஜோ எவ்வளோ அழகாக இருக்கா அது சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் நம்பிட்டு வராங்க. அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருப்பா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆர்த்தி என்ன எடுக்கிறாங்க எடுத்து அழகாக உள்ள உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்த்து ஜிம் அம்மா ஹேண்ட் டைட்டாக பிடிச்சிருக்காரு. ஜிம் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஒயின் பார்த்தா குளிச்சுட்டு அழகாக இப்படினாக்கா அந்த ஒரு ஸ்கர்ட் ஒன்று போட்டிருப்பா ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு நின்றுருக்கா. இவனா பார்க்குறா உண்மையாகவே இது நல்லா ரெடி கொஞ்சம் மாத்திரி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா. எனக்கு இப்போ அவனை பொண்ணாக தான் இப்போ பார்ப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றிக்கடி சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா எனக்கு இதுக்கு என்ன குறைச்சல் நல்லா இருக்கா சரியா ஜோக்கு இது போகும் சரியா சொல்கிறாங்க. ஏன்டி நீ ஜோக்கு மாமா கூட சொல்ல மாட்டியா அவர் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் பூச்சி பள்ளி பார்த்தா கூட கத்திட்டு இருப்பா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் கத்திட்டு இருப்பாருடி கொஞ்சம் கூட போல்டாகவே இருக்க மாட்டாரு சொல்கிறாங்க. ஏன்டி அந்த விஷயம் எல்லாருக்கும் பார்த்தா பயமாக தாண்டி இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கே கூட பள்ளி பார்த்தா பயம்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளியை பார்த்தா பயம் ஆமாடி எனக்கும் பள்ளியை பார்த்தா பயம் அப்போ அப்படி தாண்டி அவரும் பயந்துருப்பாரு சொல்கிறாங்க. என்னவோ போ சொல்லிட்டு ஒயின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போல்டாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு காம பார்க்கறதுக்கு ஹார்ட்டாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒயின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நிஜாவுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டேன் நினைக்க சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன வயசில் பார்த்தா எலும்பு தோலுமா இருப்பாரு சொல்கிறாங்க. எனக்கு காமா சரி சாப்பிட மாட்டாரு எலும்பு தோலுமா இருப்பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம இவனை பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் அப்படி இருப்பாங்க கொஞ்சம் கூட ஹெல்த்லாம் கேர் பண்ண மாட்டாங்க ஃபிட்னஸ் பற்றி தெரியாது வளர கொஞ்சம் டெவலப் ஆயிருப்பாங்களா சொல்கிறாங்க. என்னத்தை அசட்டம் ஒயின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்பிட்டு மாமா சூப்பராக தெரியுமா ஒரு மேரேஜில் வந்துட்டு என் அம்மா வந்து போயிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க பார்த்தா சூப்பராக இருந்தார் பார்க்குறதுக்கு சரிந்து ஆமாம் நான் தான் போல மேரேஜுக்கான ஃபோட்டோவை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்குற இவனுக்கு ஒரு மாதிரி என்னடி பேசுறாரு அவர் மேரேஜ் ஆன சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன என் மாமா தானே அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இவங்க உள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒரு மைடு வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ஒயின் பாப்பா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க என்னம்மா என்ன டீ சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்க சொல்லிட்டு ஆமாம் யாரும் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு க்யூரியஸாக இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருப்பாங்க பார்த்துருக்காங்க வாடி சரி கூப்பிட்றாங்க. இப்போ மொய்யனும் இவன் நான் இந்த பக்கம் கீழே வராங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்டெப்பில் வந்து பார்த்தா தெரியும் அங்கே எட்டி மேலே வந்து பார்க்குறாங்க பார்த்தா கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் எனக்கு ஜேவு தான் உட்காந்து இந்த பக்கத்தை உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட் நம்ம சின்ன உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜிம்மின்னு ஜேவப்பு அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜின்னு அவங்களுக்கு உட்காந்துருக்கு. இப்போ நம்ம நான் ஒயின் பார்க்குறேன் இது வந்துட்டு ஜின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜின்னு ஹேங் இவங்க தான் இவங்க ஜின்னு ஹேங்குது அவங்க பாப்பா அதுக்கப்புறம் நம்பிடுவாங்க. அப்போ ஜேவப்பு எங்கன்னு பார்த்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து பார்க்குறாங்க பார்த்தா 2 பசங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பசங்க கொஞ்சம் ஹைட்டாகவும் ஒரு பசங்க குட்டியாக உட்காந்துருக்காங்க. இது யார்கிட்டே சொல்கிறாங்க இது இது ஜிம்மின்னு நினைக்க சொல்லி ஜிம்மின் ஆமாம் ஜிம்மின் தான் எங்கள் அத்தையோட கடைசி பையன் நான் பார்த்ததே இல்லை வரைக்கும் அது ஜிம்மில் இருக்கும் பக்கத்தில் ஜேவப்பாரு நினைக்கிறேன். ஆமாம் சொல்கிறாங்க பேச பார்க்கணுமே எப்படி சொல்கிறேன் ஒயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம இவனை பார்க்குற எப்படி பார்க்க சொல்கிறாங்க ஏறிட்டி சொல்லிட்டு இப்போ ஒயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஒயின் வந்துட்டு இந்த கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகிறா. இப்போ ஒயின் இந்த பக்கம் போகிறா போய் பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஜாப் தந்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் பார்த்தும் ஃப்ரீஸ் ஆகிட்டா இது உண்மையாகவே ஜாப் தான் நாள் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபேஸ் ஒன்று தெரியுதுல ஃபேஸ் கட்ட இருக்குது பார்க்குறங்க டோட்டலாக மாறிட்டாரு அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. என்னது உண்மை ஏன் மாமா தானே பார்த்துருக்காங்க சின்ன வயசுல எப்படி இருப்பார் இப்போ எப்படி இருக்காரு பார்க்குறாங்க அவ்வளோ ஆட்டம் அவ்வளோ அழகாக இருக்காரு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற உண்மையில் ஜோக் மாமாவா சொல்லி வச்சுக்கணும் அவங்க பார்த்துட்டு இருக்கா. இவனை பார்க்குறேன் ஏன்டி இவர் தான் எலும்பு தொடர்பாக இருக்கான்னு சொன்னா சொல்லி கேட்குறாங்க. வந்து இவ்வளோ அழகாக இருக்காடி சொல்கிறாங்க. அது இப்போ இப்படி இருக்காரே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அவர் கூட மாமா சரியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு இவங்க அவங்க சொந்தக்கார பொண்ணு தான் ஒரு அக்கா தங்கச்சி அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவர் கூட மாமாடி சரி அப்படி பார்க்க சொல்கிறாங்க. நீ இப்போ தான் சொன்னால் ஏதோ சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனா வந்துட்டு நம்ம கிராண்ட்மா கூப்பிட்றாங்க. இவனா எங்கே இருக்கா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இவனா இந்த வரும் கிராண்ட்மா ஓடி போயிடா கீழே டக்குனு ஒயின் பக்கத்துல ஒரு போயிட்டு சரி சொல்லிட்டு அவரும் போயிடு அருமுக்கு இந்த பக்கம் நம்ம இவனா கீழே வர என்ன கிராண்ட்மா சொல்லிட்டு இந்த பாரு இவனா வந்துருக்காங்க ஜூஸ் கொடு சரியா சொல்கிறாங்க. இப்போ இவனா போயிட்டு ஜூஸ் கொடுக்குற இருக்கும் வாங்க சரி எடுத்துக்கோங்க சொல்லிட்டு எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க.
ஜிம்லாம் யாரையும் பார்க்க ரெடியா இல்லை. இந்த பக்கம் ஜீப் சத்தம் கேட்குதான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம டீ இறங்குறாங்க. டீ அதுக்கப்புறம் ஜங்குக்கு நம்ம காய் மேக்கெலாம் இறங்குறாங்க. இப்போ சுகாலேருந்து இறங்கிட்டாங்க. இப்போ இவனை பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜோவை பார்க்குறாங்க. ஏன் சுகா தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாடா சுகா தாண்டா சொல்கிறாங்க. சுகா சொந்தக்கார பையன் தான். இப்போ நம்ம ஜோவை பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஏன் ஜியோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் சொல்கிறாங்க ஜோ டக்குனு போய் ஹக் பண்ணுறாங்க. எப்படி இருக்கா சுகா நல்லா இருக்கா நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனை பார்க்குறா. என்ன சுகா மாமாவுக்கு தெரியுமா ஜோவை பார்த்துருக்காங்க. இவனாவுக்கும் நம்ம இவங்களுக்கு தான் வந்து பேர் இதில் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம இவனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஜோவுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ஜங்க் பார்க்குறாங்க. ஜோவுக்கு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜங்கா நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவ் பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க. எப்படி இருக்கா நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவ் பார்க்குறாங்க. டே பரவாயில்லையே நீ பாடி டெவலப் பண்ணுற கூட சொல்கிறாங்க. நீ தான் ஆசையாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நல்லா டீஸ் பண்ணிக்கிறாங்க. மாமா பையன் பையன் நான் சின்ன வயசு தெரியும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஜிம் பார்த்து நான் உட்காந்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு அம்மா ஜிம் பார்த்து அவங்க அம்மா மேலே அவங்க அம்மா கிட்ட போய் ஹைட் ஆகிட்டாரு. அவங்க அம்மா பக்கத்தில் யாரும் உட்காந்து பார்க்க கூட முடியல. அந்தளவுக்கு ஹைட் ஆகிட்டாரு. ஜிம் பார்க்குறேன் ஒன்றும் இல்லை காசுலேயே சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப பசிக்குது. ஜூஸ் ஜிம்மு குடிக்கவே இல்லை. எனக்கா ஜிம்முக்கு அது பிடிக்கல. எனக்கு ஜூஸ்லாம் வேணாம்மா எனக்கு பசிக்குது சாப்பிடணும் ஜிம்மு சொல்கிறாங்க. சரி அவ்வளோதான் சரி சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறேன் என்னம்மா சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் ரெடியாக நான் சொல்கிறாங்க. எல்லாம் ரெடியாகம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு பசிக்குதாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பிளான் பார்க்குறாங்க. இருப்பா எனக்கு கொஞ்ச நேரம் இருப்பா எனக்கு இப்போ தான் வந்துட்டு சமையல் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெஸ்ட்லாம் வருவாங்க இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. டைம் எடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது பசிக்குது சொல்கிறாங்க. சரி ஜிம் நம்ம தான் ரூம் போட சொல்கிறாங்க. ரூமில் ரெடி இருக்குமா சொல்கிறாங்க. ஃபைனில் மேலே போகிறாங்க. ஜின்னு நம்ம ஜிம்மு அதுக்கப்புறம் நம்ம ஜிம் இவங்க மேலே போகிறாங்க. இதுக்கு ஜேவை பற்றி பேசிட்டு இருக்காரு அவங்ககிட்ட. இவங்க மேலே போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா எனக்கு வந்து ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிளம்பி பார்க்குறாங்க. பாருமா இதில் வந்துட்டு நீயும் மாப்பிள்ளையும் தங்கிக்கோங்க ஓகேவா. அது வந்து நம்பிச்சிருக்கு ஜின்னுக்கும் அந்த ரூம் வந்து ஜேவப்பு ஜிம் மேலே தங்கிட்டு சரியா சரியான 3 ரூம் தான் நாங்கள் ரெடி பண்ணோம் உங்களுக்காக. 3 ரூம் தான் பெரிய ரூம் இல்லையா அங்கே மேலே இருக்கிறது 3 ரூம் பெரிய ரூம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. வச்சுட்டாங்க பசிக்குதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஆமாம் கிராண்ட்மா ரொம்ப பசிக்கு சொல்கிறாங்க. இருங்க பாருங்க பேசாமல் ஃபுட்டை மேலே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஓகேவா எனக்கு இங்கே நிறைய ஒர்க்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்துருக்காங்க இல்லையா நாங்கள் வந்து ஃபுட்டை மேலே கொடுத்து விட்றேன் சாப்பிட்ருங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் வந்துட்டு அவங்க ரூமில் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா இப்போ தான் உங்கள் ரூமில் இருக்கா சரியா சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு அவங்க அம்மா ரூமில் இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மு வந்துட்டு அவங்க ரூம் போயிட்டாரு. நம்ம சில ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேலே ஃபுட் எடுத்து வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ஃபுட்டை ஃபில் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபில் பண்ணுறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு வரா கிராண்ட்மா எனக்கு ஃபுட்டை ஃபில் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம உங்கள் பாஸ்ட்டு கூப்பிட்றாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் அம்மா 2 பேர் இது குழந்தைங்க மாதிரி அழகாக ஃபிட் பண்ணிருக்காங்க. நம்பிச்சு வந்து குழந்தை தான் நம்ம ஜிம்முக்கு குழந்தை மாதிரி ஃபிட் பண்ணுறாங்க. அவரும் ஒரு குழந்தைய நினச்சி அவங்க ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ இந்த ஜிம்மில் நம்ம நம்பிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு தூங்குவா சொல்கிறாங்க. சரிப்பா தூங்க சொல்கிறா. ஜிம் படுத்துறாரு. இந்த பக்கம் நிமிஷம் பார்க்குறேன். நானும் ஜிம் கூட படுத்து சொல்லி பழக்கத்தை படுத்துக்கிறா. ஜிம் பார்க்குறாங்க இங்கே படுத்துறா சரி தூங்கிட்ட சொல்லி அவர் போயிடாரு. இப்போ நம்ம ஜெய் பார்க்குறாங்க. அம்மா அதை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே காணும். இப்போ டே பார்க்குறேன் எங்கே அங்கிள் ஆண்டிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களா தான் போய் படுத்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க படுத்துட்டாங்க. மார்னிங் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெய் பார்க்குறாங்க. அப்படி நானும் சொல்கிறாங்க. இருப்பா சாப்பிட்டு சொல்கிறாங்க. இல்லாண்டி நான் சொல்கிறாங்க. சரி மேலே போகிறோம் ஃபுட்டு கொடுத்து விட சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெய்வுக்கு மேலே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெவுக்கு ஃபுட்டு வருது. ஜெவுக்கு சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜெவுக்கு விடாமல் சொல்கிறாங்க. ஜெவுக்கு நீ அப்பாவும் ஒரு படுத்துங்க சரி எனக்கு ஜிம் நாங்கள் தூங்குறான் நம்ஷிங்க தூங்குறான் அங்கே தூங்குற சரியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லி இப்போ நம்ம ஜெவுக்கு அப்பாவும் நம்ம ஜெவுக்கு அவங்க ரூமில் படுத்துக்கிறாங்க. ஜின்னு நம்பிச்சு அவங்க ஒரு ரூமில் இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஜிம்மு நம்ஷி 3 பேர் ஒரு ரூமில் தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்கடா நம்ம ஜெயபுரா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜெயபுரா அப்பா இருக்காங்க பார்க்கலாம் சரி ஓகே நிறைய ஒர்க் இருக்குது. என்கேஜ்மெண்ட் வேறு என்ன பண்ணல இல்லையா இனிமேல் இந்த வீட்டில் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணணும் மேரேஜ் பண்ணணும் ஸோ நிறைய ஒர்க் செஞ்சு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் நம்ம நேரமே எழுந்திருக்காங்க. ஜிம் நிமிஷம் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. சரி இவங்களாம் தூங்கிட்டு நம்ம போய் கீழே ஒர்க் பண்ணலாம் சரி சின்ன கீழே போயிடா நிமிஷம் எல்லாருமே கீழே போயிட்டாங்க. நம்ம ஜியோவுக்கு வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஜிம்மினும் நம்ம நம்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி கீழே இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அங்கிள் என்ன ஹெல்ப் பண்ணுமா சொல்கிறாங்க. ஆமாப்பா நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இவங்களும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ மாப்பிள்ளை சரிந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே இருக்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலையா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஜிம்மில் எழுந்ததுக்கப்புறம் காஃபி கொடுத்துடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பாப்பா எழுந்ததுக்கு மில்க் கொடுக்கணும் ஜெயவுக்குலாம் எழுந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ மைண்ட் பார்த்தா அந்த ஜெயவுக்கு வந்து பார்த்துருப்பா இல்லையா அவருக்கு அப்போ வந்து நைட்டுக்குள்ள தூக்கமே வரல. மார்னிங் ரொம்ப அழகாக எழுந்து ரெடி ஆகிட்டா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம இவனா தான் மேலே ஒரு காஃபி கொடுக்கலாம் எழுந்து வராங்க. இந்த பக்கம் கரெக்டாக ஜெயவு எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. ரூமில் வந்து நின்றுருக்காரு. இப்போ நம்ம யூனாட்ட காஃபி எடுத்துருவாங்க. வேணும் பார்க்குறா யூனா சொல்கிறாங்க. இப்போ யூனா திரும்பி பார்க்குறா ஒயனை பார்த்து யூனா போய்ட்டு மயக்கம் வந்துடும் போல. இப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லடி காஃபி கொடுக்க சொன்னாங்க ஜெயவுக்கு மாமாவுக்கு அதான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜெயவுக்கு மாமாவுக்கும் ஜிமினுக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா கூட நான் கொடுக்க சொல்கிறாங்க. நீயா சொல்கிறாங்க. இது ரெண்டு கெட்ட பர்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் அப்படி இருந்ததே கிடையாது. ஒரு இப்படினாக்க ஃபுல் அண்ட் ஒரு ஆஃப் சாரி ஃபுல்லாக வேர் பண்ணியிருக்கா. ஆஃப் சாரி கட்டி அழகாக பூலாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா பார்க்க
ஆகுது காலையிலேயே. இப்போ நம்ம இவனை பார்க்குறா, இதை பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க அப்படியே மகாலட்சுமி இறந்து இந்த மாதிரி இருக்கடி சொல்கிறாங்க. எனக்கு மகாலட்சுமி நேரில் வந்த மாதிரி இருக்கடி சொல்கிறாங்க. இவருக்கு கேலண்டர் தான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்க்குறேன் எப்படி சொல்லிட்டு நம்ம இவனா சொல்கிறா. ஒயின் பார்க்குறா, உண்மையாக சொல்கிறாங்க. அம்மா எதுக்காக அந்த மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஜெவ் மாமாக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறாங்க. என்னடி நேற்று சொன்னேன் பிடிச்சா மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிடிக்கலாம் போட்டு நீ தான் சொன்ன சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நான் என்னமோ நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதே என் மாமா பார்த்தா சொல்கிறாங்க. விட்டா மாமா ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறா சொல்கிறாங்க. இப்போ மாமா ரிஜெக்ட் பண்ணுற போகிறே சொல்கிறாங்க. மாமா ரிஜெக்ட் பண்ண சொல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இவனா சொல்கிறா அடிப்பண்டி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறா. இப்போ நம்ம இவனா தான் வந்துட்டு சரி இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஒயின் வந்து காஃபி வாங்கிட்டு ரூம் டோர் லாக் பண்ணுறா. இப்போ ஜோப் தான் யார் சொல்கிறாங்க காஃபி சொல்கிறாங்க எடுத்துட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜோப் நினச்சிட்டாங்க யாரோ ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே இல்லை கெஸ்ட்டோ நினச்சிட்டாங்க இல்லை சொந்தக்காரங்க நினச்சிட்டாரு. இப்போ அப்படியே ஒயின் உள்ள வர அவ்வளோ வந்து பார்த்தாக்கா நம்ம ஜோப் திரும்பி பார்க்குறாங்க. ஜோப் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனால் பார்த்துருக்காங்க ஒரு வெட்டு ஹேர் அவ்வளோ அழகாக நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜோப் பார்க்குறாங்க. ஒயினை பார்த்து ஜோப் ஒரு மாதிரி இருக்குது. நீ ஒயின் தானே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் தான் ஜோப் பார்த்து கேட்குறான். ஏன் மாமா உங்களுக்கு தெரியலையா நான் தான் சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்க. பார்த்தா ஷையாவன்னு பார்த்தாக்கா அவள் போல்டாக நின்றுருக்கா. இப்போ நம்ம ஜோப் மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ஒயின் சொல்கிறாங்க. நான் தான் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் ஜோப் பார்க்குறேன் நீ இருக்கு ஆஃப் எடுத்துருமா சொல்கிறாங்க. ஏன் நான் எடுத்துருவோம் வேறு எடுத்துருவோம் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒயின் அப்படி இல்லை அது சொல்கிறேன் நான் தானே ஃபியூச்சர் ஒய்ஃபு அப்போ நான் தான் எடுத்துருவோம் சொல்கிறாங்க. அது சரி ஜெவப் அமைதிட்டு இருக்கேன். ஜெவப் ஒரு நர்வஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. சரி காஃபி கொடுத்துருல போக சொல்கிறாங்க. ஏன் பயமா சொல்கிறாங்க. இப்போ பயமா எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இல்லைம்மா எதுக்கு நான் பயப்பட போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எதனா பண்ண பயப்படுறீங்களா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற பையன் நீ ஜெவப் ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி பேசுமா இன்னொரு மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் ஒயின் பார்க்குறா நான் அப்படி தான் பேசுவோம் அப்படி சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம பேசுவோம் அப்படி சொல்லிட்டு போல்டாக பேசிகிட்டு இருக்கா. ஜெவ் பார்க்குறேன் சரிம்மா இப்போ யாராவது பார்த்து தப்பாக நினச்சிக்க போகிறாங்க ஓகே ஒரு மாதிரி நினைப்பாங்க நீ இப்போ சரியா சொல்லி வில்லேஜ் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற வில்லேஜ் தான் அதுக்காக நம்ம இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் தான் சரியா நம்ம பிடிச்ச மாதிரி வரக்கலாம் அவனு தப்பு இல்லை யார் தப்பு பண்ணிக்க போகிறாங்க அப்படி பார்த்தா நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க 1 வீக்கில் அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்லுவோம். ஜெவ் பொண்ணு கூட போயிடுது. அப்படி இல்லை பையன் சொல்லிட்டாங்க. மாமா எதுக்கு பயப்படுறீங்க எனக்கு பிடிக்கலையா நல்லா இல்லையா அப்படி கிட்ட வரா. என்ன சொல்கிறேன் ஏன் மாமா நல்லா இல்லையா கிட்ட வரா ஒரு மாதிரி இப்படி ஆஃப் சார் எடுத்து விட்டு போகிற சொல்லியிருக்கா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை பையன் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க மாமா நல்லா இல்லையா கிட்ட வரா ஒரு மாதிரி இருக்கா மேலே அந்த பூவோட வாசம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு ஜெயக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐயோ சொல்லிட்டு இதெல்லாம் ஓகே எல்லாம் ஓகே தான் அழகாக இருக்கா எல்லாம் ஓகே ஆனால் ஏன் இவ்வளோ போல்டாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஏன் பொண்ணுங்கனாக்கா ரொம்ப சாஃப்டாக அப்படி தான் இருக்கணுமா சரி ஒயின் கேட்குறா. போல்டாக தான் பிடிக்கா சொல்கிறாங்க. இல்லை போல்டாக தான் பிடிக்கும் ஆனால் அது சொல்கிறாங்க. ஏன் இதில் இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. என்ன ஒயின் பேசுகிறா சொல்கிறாங்க. ஏன் மாமா நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணணும் நான் அப்ரோச் பண்ணக்கூடாது தான் ஒயின் கேட்குறா. அப்போ நம்ம மாறி எடுத்து ஐயோ கடவுள் இப்படி பேசிட்டு அப்புறம் சொல்லிட்டேன். இங்கே பாருமா சொல்லிட்டாங்க. மாமா நீங்கள் யூஎஸில் வளர்ந்த ஒரு பையன் நீங்கள் என்னம்மா இப்படி பயப்படுறீங்க அங்கே உள்ள பசங்க எல்லாத்துக்கும் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் என்னம்மா அப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறா. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க பாருமா நான் யூஎஸில் தான் வளர்ந்தேன்னு சொல்ல மாட்டேன் சரியானதுக்காக நான் அப்படி விளாட்ல இருக்கேன் எனக்கு எங்கே போனாலும் எனக்கு என்னோட கல்ச்சர் என்னவோ என்னுடைய ட்ரெடிஷன் என்னவோ அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது ஃபேமிலிக்கு எப்படி பிடிக்கும் அப்படி தான் வளர்ந்துருக்கேன் ஓகேவா நான் எப்பவும் மாற மாட்டேன் எந்த பிளேஸில் இருந்தால் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்போ சொல்லி ஜெவ் சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற ஜோ ஹார்ட் டச் பண்ணிட்டாரே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கா. எனக்கும் உனக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படியே இருமா சரியா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் எந்த ரூல்ஸும் கிடையாது உனக்கு பிடிச்ச மாதிரி சரியா நீ போல்டாக எனக்கு பிடிச்சிருக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு இல்லை நீ வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் பண்ணிக்கோ ஓகே என்னோட விருப்பம் ஓகே உனக்கு எது கம்ஃபர்டபுள் உனக்கு எது ஹாப்பியாக அதை பண்ணுமா ஜெவ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கேஷாக பேசிட்டு ஓகே நான் காஃபி எடுத்துக்கிறேன் ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு போயிடாரு. மாமா சார் அவர் எதுவும் பண்ணாரு டோர் லாக் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேலை போயிட்டாரு. எனக்கு இப்படி இருக்காரு ஜெகப்பூர் ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு ஒருவேளை நம்ம அந்தளவுக்கு இம்ப்ரெஸ்டாக இல்லையோ அப்படி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு யூஸில் வளர்ந்துருக்காரு நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய படங்கள்லாம் இருந்திருப்பாங்க அங்கே நிறைய நல்ல அழகான ஃபிகர்லாம் இருந்திருக்கும் அதனால நம்ம பார்க்குறப்ப பெருசாக இம்ப்ரெஸ்லாம் ஆகலையோ ஜஸ்ட்டு ஒரு ஆர்டினரி காலை பார்த்துட்டாரோ அப்படி ஒயின் பார்த்துருக்கா. இல்லையே நம்ம ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஒயின் பரனில் பார்க்குறா நான் ரொம்ப அழகாக தானே அதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதே இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கே தெரியுது எனக்கு இன்றைக்கி தானே பொட்டெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் வச்சு இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லிட்டு நம்ம இவனாவே பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டா. ஆனால் மாமாவோட ரியாக்ஷன் பார்த்தா எனக்கு வந்து பக்கத்துலேயே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜெவப் சரி போதாக்கா என்ன போல்டாக பேசுகிறோம் அப்பா என்னோட ஹார்ட் பீட்டே விட்டா என்னோட ஹார்ட் விளையாண்டு போட அப்படி ஒரு ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆகிட்டுருக்கு. சின்ன வயசில் ஜெவப் மாமான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எப்படி இருப்பா இத்தனோண்டு இருந்துட்டு தம்பதுண்டு இருந்துட்டு அப்படி மாமான்னு சொல்லிட்டு அழகாக கூப்பிடுவா ஒரு குட்டியோட வாய்ஸில் இன்றைக்கி பார்த்தாக்கா இன்னமும் போல்டாக விட்டால் ஃப்ளட் பண்ணுறா பார்த்துருக்காங்க. ஃப்ளட் பண்ண தப்பு இல்லை ஓகே நம்ம பாய் ஃப்ரெண்ட்கிட்ட மாஸ் பண்ணிட்டு ஃப்ளட் பண்ணுறது தப்பு இல்லை ஆனாலும் இவ்வளோ இதாவா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் பார்க்குற ஒரு சின்ன நர்வஸ் இல்லை ஒரு ஷைனஸ் இல்லை எதுவுமே இல்லையே சரி ஜெவப் பார்த்துருக்காங்க. ஒரு நான் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஜெவப் சொல்ல நினைக்கிறாங்க அதான் ஏன் தப்பு அப்படி சொல்லி ஜெவப் நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க.
டேரக்டர் ஜிம் ரூம் தான் போகிறாங்க. ஜிம் பார்த்தா ஏஞ்சி உட்காந்துருக்காங்க, பெட்டில் பார்த்தா நம்பிச்சு ஏஞ்சி உட்காந்துருக்காங்க. 2 பேர் பவர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜெயா பார்த்தா என்னாச்சு 2 பேருக்கும் சொல்கிறாங்க. ஹாபி அவங்க அம்மா எங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறா. ஹாபி அங்கிள் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் உங்களுக்கு அம்மா வேணுமா எப்போ சொல்கிறாங்க. அம்மா எங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயா பார்க்குறாங்க. அவனுக்கு கீழே ஒர்க்காக இருக்காங்க. கொஞ்சம் ரெடியாக இருந்தா சொல்கிறாங்க. இன்னும் சரி அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு பெட் காஃபி வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பெட் மில்க்கு சரி பெட் சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள் எல்லாமே கிடைக்கும் போய் எதிரிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்தாங்க. ஓகேவா நம்ஷி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ஷிக்கு அழகாக நம்ம ஜிம்மில் பேச வச்சுலாம் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ அவரும் ஃப்ரெஷ்ஷாக கீழே வராங்க. இப்போ வரும் போகிறாங்க. நம்ம ஜெயாவுக்கு அவங்க பார்க்குறாங்க. ஒரு காஃபி எடுத்து சொல்லிப்பாங்க. இப்போ யூனா வந்து காஃபி வந்து கொடுக்குறா. இப்போ யூனா கொண்டு வந்து கொடுக்குறா. இப்போ ஜெயாவுக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ யூனா வந்து ஜிம்மில் பார்க்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பார்க்க முடியல. என்ன இது பார்க்க முடியல. அந்த பையன் எப்படி இருப்பான் சொல்லி நம்பிச்சிருக்காங்க. பார்த்துட்டோம். நம்பி நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஜெயாவு மாமா பார்த்தாச்சு. அவன் எப்படி இருப்பான் சொல்லி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. இப்போ நம்ம ஜெயாவுக்கு அவங்க காஃபி எடுத்து கொஞ்சம் ரஜினி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் ஹாபி ஏங்க நீங்கள் ஒயனக்காவை பார்த்துட்டீங்களா சொல்கிறாங்க. சரி ஒயனக்காவை பார்த்துட்டீங்களா எப்படி இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. ஜெயாவுக்கு ஜீவனும் பிரதர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ நம்ம ஜெயாவுக்கு சொல்லிடுறாங்க நடந்தெல்லாம். அச்சிச்சோ அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் கூட சரியாக மாட்டாடா அப்போ அப்புறம் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல சொல்கிறாங்க. அதுதான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு இருந்தாலும் சொல்லி தானே சொல்கிறாங்க. குதிரைஸ் போட்டு சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் வரைக்கும் பிடிக்காம கிடைக்கா சொல்கிறாங்க. அச்சிச்சோ வேண்டாம் அவங்க பாவம் அவங்க ஃபீலிங்ஸ் ஹார்ட் பண்ணாதீங்க சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயாவை பார்க்குறேன் நீ வரேன் ஓகேவா ஜஸ்ட் ஜிம் ப்ளே பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் இந்த வீட்டில் வேணுக்காவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னீங்களா சொல்கிறாங்க. மாட்டே அங்கே சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா டேவ் பார்த்து இல்லை சொல்கிறாங்க. வா பார்க்கலாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பார்க்கலாம் சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு ஜிம்னு நம்பிச்சு ஜெவ் கொண்டு இறங்கி வராங்க. அப்போ பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம டே வந்துட்டு அங்கே அவங்க அப்பா கிட்ட லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்பா இது வாங்கிட்டேன் இது ஓகே வாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அப்போ பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ் இப்போ நம்ம ஜிம்முக்கு இறங்கி வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெவ் போகிறாரு மாப்பிள்ள வராரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் திரும்ப எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் டே பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜெவ் போகிறாரு. ஜெவ் பின்னாடி நம்ம நம்பிச்சு அதுக்கப்புறம் ஜிம் வராங்க. இப்போ டே பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவர் அப்பா சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதான் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன்டா ஜிம்மின் ஏதாவது சொல்கிறாங்க. டேவோட அப்பா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது உண்மையாக தான் நான் சொல்லி பார்த்துருக்காங்க. பார்க்கவே லட்டு மாதிரியே இருக்காரு செம்ம க்யூட்டா. அதை சொல்லணும் தப்பே இல்லை லட்டுவை தான் அப்படி டே பார்த்துருக்காங்க. என்ன அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. டே என்ன அப்படின்னாக்கா வில்லேஜில் பிறந்தவங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஷை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே அவங்களுக்கு எப்படி இருக்க பிடிச்சா அப்படி இருப்பாங்க. ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படியும். இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ எப்படி இருக்கான் பாரு டேக்கு ஒரு மாதிரி இது வரைக்கும் டே எப்படி யாரும் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு. அம்மா ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மை பார்க்குறேன் என்ன பார்க்க சொல்கிறாங்க. என்ன மார்னிங்கே எங்களை பார்க்கல சொல்கிறாங்க. சாரி தங்க உங்க பேர் ஒர்க் இருக்குல்ல மேரேஜ் ஒர்க்கில் அண்ணாக்கு மேரேஜ் ஒர்க்கில் இருக்குல்ல சொல்கிறாங்க. அதுவா ஜிம் ஹக் பண்ணிக்கிறேன் குட் மார்னிங் சொல்லி ஜிம் போய்ட்டு ஜிம் நம்ம சிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வீடாக பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் அப்போ பார்க்குறாங்க. இல்லை ஜிம் ஃபாரினில் வளர்ந்ததுனால அந்த கல்ச்சரில் சொல்கிறேன். எனக்கு எங்கள் வில்லேஜில் மேக்ஸிமம் யார் இந்த பசங்க அம்மாலாம் கிஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அங்கே வளர்ந்தாலும் அப்படி இருப்பாங்க சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே தப்பு இல்லை சார் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க மிஸ் யூ டூ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் கண்டு பார்க்குறாங்க. ஏமா யூனா என்ன பேசுகிறாங்க நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா நான் எப்போ கூட பேசிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா சொல்கிறாங்க. நான் குடிச்சேன் பாரு உட்கார சார் ஜிம் உட்காராங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அப்புறம் நடத்தி உண்மையாக சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நம்பிச்சு பார்க்குறா. டேடா எங்க அம்மா சொல்லிட்டாங்க அங்கே இருக்காங்க வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு வந்து ஜின்னுக்கிட்ட போயிடா. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் என்ன எங்கள் ஒயின் எங்களை இன்ட்ரோ பண்ணவே இல்லை காட்டவே இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் உட்காருங்க சரி உட்காராங்க. இப்போ நம்ம டே பார்த்து ஜிம்லேயே கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வயலில் வரசல் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க. ஆச்சோ இந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டு காலத்து தெரியலையே சரி ஒரு ஃபீல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் இறங்கி வரா இறந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒயின் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இறங்கி வந்துட்டு இருக்கா. அவருக்கு ஜுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ட்ரெஸ்ஸிங் அது அவளே அழகாக இருப்பாள். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இறங்கி அதை பார்த்து எல்லாம் ஸ்டன் ஆகிடுறாங்க. ஒயின் தானே இது சொல்லிட்டு ஒயினில் கண்ணு பார்க்குறாங்க. ஏமா இது ஒன்றும் உன் பொண்ணு தானே சொல்கிறாங்க. ஆண்டி உங்கள் கிராண்ட் டாக்டர் தான் என் பொண்ணு தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே இன்னைக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு தானே உன் தங்கச்சி பொண்ணு மாதிரி இருக்கா சொல்கிறேன். என்னதுக்கு ஆமாண்டா உண்மை அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஜாமி பார்க்குற உண்மை அதுதான். இன்னைக்கு தான் ஒயின் பார்க்குறது பொண்ணு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. மற்ற நாளாக சொல்கிறாங்க பொண்ணு மாதிரி இருக்க மாட்டா அப்படி சொல்கிறாங்க. எதுப்பா ஒரு பொண்ணு ரவுடி மாதிரி இருப்பா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் எனக்கு இல்லை அவர் ஷர்ட் வியர் பண்ணிக்கிட்டு பைக் ஓட்டுவாளையா புல்லட்டில் ஓட்டுவாள் அப்போ பார்க்குறது அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்காடா சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் சும்மா சொல்ல செம்ம அழகாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க டேப்பை திட்டிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் நம்ம ஒயின் பார்த்தா அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கா. நம்ஜின் பார்க்குறாங்க. ஒயின் சொல்கிறாங்க. நம்ஜின் மாமா சொல்கிறாங்க. கிட்ட வாசுறாங்க. கிட்ட பாருங்க எப்படிமா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. ஜின்னு பார்க்குறாங்க. வா ஆண்டி உண்மையாக நீங்கள் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. அப்படி தானே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பாட்டா வயன் இது ரைட்டு வந்து பார்க்க முடியாது சாரி ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி நீங்கள் எப்படி பேசுகிறேன் நல்லா இருக்கட்டாங்க ஸ்டோன் சொல்லிட்டு இருக்காங்க. வயன் பார்த்தா சாஃப்டாக பேசுகிறா இப்பெல்லாம் பேச மாட்டாங்க கத்திட்டு கிடப்பான்.
யாராவது பேசுவேன். இப்போ பார்த்தா ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் பார்க்குறாங்க. பாரு எப்படி பேசுறா சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம தான் இங்கே வா ஜிம்ல மீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் நீங்கள் பாரு இவங்க சிஸ்டம் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒயினை ஆனால் ஒயினக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஒயின் பார்க்குறா. ஹாய் ஜிம்மின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆண்டி இது உண்மையாக நம்ம ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக சொல்லி சீக்ஸ் அப்படி கீழ்றா. இப்போ நம்ம ஜிம் தான் வலிக்குதுக்கா. ஜிம்ல ஹேண்ட் எடுத்து விட்டுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே ஜிம்ல சீக்ஸை பார்க்குறாங்க. அப்படி புட்டு புட்டு க்யூட்டாக இருக்குது. கண்ணை பார்க்கறதுக்கு விட்ட பைட் பண்ணி சாப்பிடாமலாம் அவருக்கு இருக்குது. நம்ம ஜம் காய் பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க டே சொல்லி பார்த்துருக்காங்க. காய் ஜம்குள்ள பார்க்குறாங்க. பார்த்தா டேவோட ஃபோக்கஸ் பண்ணி ஜிம்மிட்ட தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. முக்கியமா அம்மா நான் ரூம் போக சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குமா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே பார்க்குறாங்க. சரி ஓகே ஷையாக இருக்கா ரூம் போக சொல்கிறாங்க. ஜிம் போயிடறாரு மேலே. டே பார்க்குறாங்க. டே காய் சரியாக சொல்கிறாங்க. இந்த அப்பா கொடுத்த லிஸ்ட்டாக வாங்கிட்டு சரியாக சொல்கிறாங்க. என்ன இருக்காமா ஏண்டா நீ தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மறந்துட்டு உன் தங்கச்சி மேரேஜுக்கு நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதே ஞாபகம் இருக்குது அதுக்கு இப்போ நீங்கள் போறியான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சரியா வரேன் சொல்லிட்டு போயிடாங்க. ஆக்சுவலாக ஜிம்மில் இந்த பக்கம் ஸ்டெப் வழியாக மேலே போயிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட் ஒரு ஸ்டெப் இருக்குது அந்த வழியாக மேலே போகிறாங்க. அது அந்த காலத்து வீடுகளும் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ஒரு கேரளா ட்ரெடிஷனல் மாடல் அந்த வீடு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம டீம் மேலே போகிறாங்க. ஜிம் போய்ட்டு கரெக்டாக ஜேவப்பட்டு ரூம் இருக்கும். அந்த ரூம் போகிறாங்க. போயிட்டு எனக்கு அங்கே தான் ஒரு திங்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. போயிட்டு நான் குளிக்கல சிஸ்டம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிருக்காரு. அவ்வளோ குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உள்ள ரூம்குள்ளே போகிறாரு. டக்குனு ரூம் டோர் லாக் ஆகுது. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம டேருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் தட்டே சரியா ஞாபகம்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் தான் டேங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஓகே டேங்க மாமா என்ன வேணுமோ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சரி டே ஜிம்மி பயமாக இருக்கு. டே கிட்ட வராங்க. என்னமோ பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ பிறந்தது யூஸ் அது தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வளர்ந்தது அங்கே தானே ஆமாம் சொல்கிறாங்க. எப்போ வந்தாங்க சொல்கிறாங்க. 1 மந்த் ஆகுது சொல்கிறாங்க. நீ கொரியாவுக்கு 1 மந்த் ஆகுது. எனக்கு பிறந்தது யூஎஸில் வளர்ந்த ஒரு பையன் அங்கே இருக்கிறவங்க வேறு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீ எப்படி சொல்கிறாங்க. நான் எப்படின்னா சொல்கிறாங்க. இல்லை நீ எப்படி அங்கே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய கேட்குறாங்க. நான் அப்படி இல்லை எனக்கு அப்படிலாம் நான் போய் பழக்கமே இல்லை. எனக்கு ஹேங்ஸ் அங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஜஸ்ட்டு வீட்டில் இருப்பேன். அப்புறம் அப்பா அம்மா என்ன வேலை கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான். நான் அந்த மாதிரி போக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. யார் இல்லை க்ரஷ் டேட்டு சொல்கிறாங்க. அதில் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஸ்டடீஸ் தான் பண்ணேன். அது பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. அதே பார்க்குறாங்க. பரவாயில்லையே சித்தே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் ஏன் எனக்கு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு தெரிஞ்சுட்டா ஒரு வசதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன வேணும் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன வேணும் சொல்லுங்க மாமா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படி எதுவுமே சொல்லம்மா ஜிம்மில் ஜிம்மில் சீக்கிரம் பைட் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் அவ்வளோதான் இவ்வளோ கத்துற பிறகு டக்குன்னு நம்ம டே வந்துட்டு ஒரு ஹேண்ட் வச்சு மவுத்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஜிம் இருக்குன்னா அப்படியே கண்ணிலே வந்துச்சு. எனக்கு ஜிம்மில் அம்மா சின்ன ஜிம்மில் கீழே படமாக அழுத்து வச்சிருக்காங்க. ஜிம்மில் அம்மாட்ட தாண்டி ஜேவுக்கு நம்பிச்சிடும். அவனும் பத்திரமா பார்த்து வச்சுருப்பாங்க. பார்த்து இந்த பக்கம் டே ஜிம் நம்ம சிக்ஸ் பைட் பண்ணிட்டாரு. அவ்வளோ ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுகே வந்துருச்சு. டே வந்து இப்போ ஹேண்ட் எடுக்கிறாங்க. கத்தா சரியா எல்லாம் தப்பா நினச்சிப்பாங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் மாமா சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது இவ்வளோ அழகாக போட்டு கணத்தை வச்சு என்ன பண்ணுறோம் பார்த்துருந்து கடைசி சாப்பிடும் போது இருக்கு என்ன பண்ணுறோம் அப்படியே சொல்கிறாங்க. என்ன நீங்கள் ரொம்ப மோசமானவரா சொல்கிறாங்க. எதுவும் மோசமானவரா சொல்கிறாங்க. எவ்வளோ பேட் பர்சனாக இருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பலாம் ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த செகண்ட் பிடிச்சினா என்ன போட்ட சொல்கிறாங்க. பாருங்கள் நான் நினச்சிட்டேன் நீங்கள் உங்களை பற்றி நான் எங்கள் அம்மா நிறைய சொல்லுவாங்க தெரியுமா. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க வெள்ளச்சில் ஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட உங்களுக்கு என்னவோ நினச்சேன். ஆனால் பார்த்தா இவ்வளோ பேட் பர்சனாக இருக்கீங்க சொல்கிறாங்க. என்னை போய் பைட் பண்ணிட்டீங்க டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் பேட் பர்சனாக ஓகேவா எனக்கு இவ்வளோ இருக்கிற பிடிச்சி என்ன நினச்சிங்க வில்லேஜில் உள்ளவங்க பயந்து ஒரு மாதிரி இருப்பாங்க என்ன சென்டர் இருக்குன்னு நினச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல ஓகேவா என்ன சென்டர் இருக்குன்னா இல்லை ஓகே உங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி இருக்குது உங்கள்கிட்ட எல்லாம் டேலண்ட் நாலேஜ் இருக்குது. ஆனால் இப்படி வந்து பைட் பண்ணுவீங்க ஜிம் கேட்குறாங்க. பிடிச்சிருக்கு பைட் பண்ணேன் டே சொல்கிறாங்க. எனக்கு உரிமை இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ எல்லாம் அத்தை பையன் ஓகேவா சார் நான் மாமா பையன் எனக்கு வந்துட்டு எல்லாம் அடிச்சிருக்கு சரியா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அப்படிலாம் உங்கள் பார்த்துல சரியா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. டீ பார்க்குறேன் போங்க என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க மாமா நீங்கள் ரூம் விட்டு போயிட போங்க நான் கத்திடுவேன் என்ன ஹேங்க கூப்பிட சொல்கிறாங்க. அப்படியா கிட்ட நம்பி ஹேங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு இங்கே வந்து கூப்பிட்டு கேட்க சரி சொல்கிறாங்க. ஏன் ஜிம் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. கீழே அவ்வளோ சவுண்டாக இருக்குது கேட்கலையா சொல்கிறாங்க. பார்த்தா கீழே நிறைய சவுண்டாக இருக்குது. சாங் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கசம்தான் சவுண்ட் கேட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும் சொல்கிறாங்க. ரொம்ப நாய்ஸியாக இருக்குது சொல்கிறாங்க. நாய்ஸியாக இருக்குல்ல அதனால் ஓகேவா எல்லாம் பேசிட்டு கிடப்பாங்க. யார் என்ன பேசுகிறாங்க யார் கூப்பிட்றாங்கன்னு கேட்காது அந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதனால நீ கத்துறான வேலைக்காக சரியா கத்தாத த்ரோட் பெயின் ஆகும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க த்ரோட் பெயின் ஆகுது கூட சொல்லுவாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மாமா த்ரோட் பெயின் ஆகும் பார்த்துக்கோங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி நீங்கள் ரூம் விட்டு போங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நான் குளிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சி எட்டு போங்க சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஏய் ரெஸ்பெக்டாக பேசுகிறே சொல்கிறாங்க. நீங்கள் டீசெண்டாக நேரத்தில் ரெஸ்பெக்டாக பேசணும் சரியா இல்லை அப்படியே பேசுவோம். நீங்கள் போங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உங்கள் பாரு சொல்கிறாங்க. போங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நல்லா கண்டுக்கவே டே வந்துட்டு ஜிம் எடுக்கிறாங்க க்ளோஸாக. உங்கள் பாருங்கள் வேண்டாம் சொல்கிறாங்க. டே எதுவுமே பண்ணல. அவர் பாட்டு ஜிம்மில் இப்போ டீ பாக்கஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு மாதிரியாக பிடிக்கிற டே ஜிம்முக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ நம்ம டே ரொம்ப டீ பாக்கஸ் பண்ணிட்டு சப்ளை பண்ணுறாங்க. நல்லா கேட்டுக்கு ஓகேவா நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் பழைய குழந்தைக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் இங்கே இருக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓகே ஹஸ்பண்ட் வீடு இங்கே தான் இருக்க சொல்கிறாங்க. ஹஸ்பண்டை யார் சொல்கிறாங்கன்னா அதான் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டா அம்மா சொல்கிறாங்க. நான் அதோட ஹஸ்பண்ட் ஓகேவா நீ என்னோட ஒய்ஃப் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வில்லேஜ் லைஃப்பில் எல்லாத்தையும் பழைய ஓகேவா இந்த ரூம் எப்படி இருக்கோ இந்த வீடு எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க சரியா சொல்கிறாங்க. நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்கல போ ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கேருந்து உன்னோட பையனுக்கு அதாவது என்னோட பையனுக்கும் ஜீவுக்கும் மேரேஜ் ஆகும் சரியா பையனை அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அவனை விட்டுட்டு போவாங்க சரியா சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. நீ வெயிட் பண்ணி பாட்டி செல்லும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போ ஜிம் சொல்கிறாங்க. டே இப்போ போகிறேன் அப்புறம் வரான்னு டே போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ நல்லவராக இருப்பாங்கன்னு நினச்சேன். விளையாடுறவங்களாம் எப்படி இருக்காங்க ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போதைக்கு அம்மாட்டெலாம் சொன்ன ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா நம்ம என் கூட மேரேஜ் முடிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஜிம் விட்டுறாங்க. இது பக்கம் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன அழகாக இருக்கான். நான் வர பைட் பண்ணிட்டு அவசரப்பட்டு சொல்கிறாங்க. பார்க்க ஆப்பிள் மாதிரி கண்ணை வச்சிருக்காங்க. என்ன பண்ணிட்டு டே நினச்சிட்டு இருக்காங்க. இது பக்கம் ஜிம் தான் பைட் பண்ணிட்டாரு. நல்ல வேலை பைட் மார்க் எதுவும் இல்லை. ஜஸ்ட் டீத் வந்து இதாகல ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் டே ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ மேரேஜ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகுதுரா. அந்த பக்கம் மொயின் பார்த்தா நம்ம ஜெவப்பு சைட் அடிக்கிறா. ஜெவப்பேனா கண்டுக்க மாட்டாங்க. மொயின் பார்க்குற என்ன எப்படி எல்லாம் சுற்றுவாங்க. இந்த வில்லேஜில் பாதி பேர் எப்படி சுற்றுறவங்க தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்ப அப்படி தான் எல்லாரும் அப்படி தான் சுற்றுவாங்க. நான் யாரும் கண்டுக்க மாட்டேன். இந்த மாமா என்னக்கா எனக்கு கண்டுக்க மாட்டாரே சொல்லிட்டு மொயின் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம இவ்வளோ பார்க்குறேன். நீ தானே சொன்ன பிடிக்கலாங்க போனால் போட்டோம் சொல்லிட்டு இப்போ அவர் போக சொல்லிட்டவா சொல்கிறாங்க. என்னத்துக்குங்க பாரு அப்படின்னு பண்ணுறா சரியா. அவர் எனக்கு பிடிச்சிருக்கா அவரை சொல்கிறாங்க. அவர் என்கிட்ட பார்க்க மாட்டாரு சொல்கிறாங்க. நீங்களாம் சொல்கிற மாதிரி நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான் சரி ஒயின் சொல்லிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் ஓகே தான் ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவனுக்கு ஒயின் நடந்ததை சொல்கிறா. ஏண்டி அப்படியே பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அப்படி பேச வந்துச்சு சொல்கிறாங்க. அப்போ தைரியம் ஃப்ளட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் தானே ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே அது சொல்கிறாங்க. சரி ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக இவ்வளோ போல்டாக மூவ் பண்ணுவா. அது ஃபஸ்ட்டு நீயே வந்து இப்படி பண்ணுவா சொல்கிறாங்க. இதில் போய் என்னடி இருக்குது சில போய் நினச்சி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம இவனை ஃபன் பண்ணி பேசியிருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஏன்டா டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே அவன் தான் ஜிம்னாடா என்ன அழகாக இருக்கண்டா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே கூட கோமதி என்ன சொல்கிறாங்க. ஆமாண்டா கண்ணத்தை பார்த்து என்ன புட்டு கண்ணும் என்ன அழகாகவும் சொல்கிறாங்க. நீ வேறு பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்களா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நான் சும்மா பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஏன் டே எனக்கு ஜங்குக்கும் டே அப்படின்னாக்கா பிரதர்ஸ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். உனக்கு ஜிம் மறப்போ எனக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங் டே காய் பார்க்குறாங்க. நீ என்ன அப்படி யோசிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. வணக்கா உனக்கு தம்பி வர சொல்கிறாங்க. தம்பியா சொல்கிறாங்க. நீ தானே எனக்கு அண்ணன் நான் நம்மளுக்கு தான் அண்ணன் தம்பி. அப்போ உனக்கு வந்துட்டு அவன் மறப்பேன் எனக்கு மறப்பேன் தானே ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு போகுது என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் வேணா ட்ரை பண்ணவா ஜங்க் கேட்குறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. நல்லா எடுத்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சுகர் பார்க்குறீங்களா என்ன பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சரியா. நம்ம ஒயனுக்கும் நம்ம ஜவுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவன் பார்க்குற செம்மழகாக இருக்கான். அதுவும் பையன் வர ஃபாரினில் வளர்ந்துருக்கான். அதனால பாலும் பழமாக கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல பொழுது அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அழகாக இருக்கும் பல பலன்னு சொல்கிறாங்க. ஜெகி சொல்கிறாங்க. நம்மளாம் என்னதான் அழகாக இருந்தாலும் இந்த வில்லேஜில் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கின்லாம் டேனாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா அப்படி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஆப்பிள் மாதிரி அப்படி இருக்கான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லணும். ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு பயங்கரம் வருது. இவர் ஜிம்ல இந்த மாதிரி நினச்சி பார்க்குறது வர்ணிக்கிறது தான் அவருக்கு பிடிக்கல. அங்கே பாடுறப்ப சொல்ல சரியாக சொல்கிறாங்க. அவனுக்கு தம்பி மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு தம்பி வர லூனா தான் எனக்கு பார்த்து தானே சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஏன்னாக்கா இவங்க வந்துட்டு ஒயஞ்சிருக்காங்கல்ல அவங்களுடைய அம்மாவுடைய தம்பி அவங்க அம்மாவோட பசங்க அவங்க அம்மாவோட தங்கச்சி பசங்க அப்போ தான் அவங்களுக்கு சித்தி தானே அதனால இப்படி தானே முறப்போ என்ன தானே வருவோம் சொல்லி பார்த்துருக்காங்க. அங்கே பாரு எனக்கு தான் உரிமை இருக்குது நானும் சொல்கிறாங்க. பாரு அவங்க வந்து எனக்கு தான் அத்தை பையன் சரியா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு அத்தை பையன் எனக்கு தான் அத்தை பையன் சொல்கிறாங்க. பாரு அம்மா வந்து எனக்கு பெரியம்மா அப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு சொந்தக்காரங்க தானே எனக்கும் உரிமை இருக்கலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜம்கா சும்மா ஃபாரினில் வளர்ந்த பையன்டா சரியா நீ இந்த மாதிரி பேசக்கூடாது சரியா தப்பு சொல்லிட்டே சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்கணும் என்ன கேட்டாலும் விட்டு கொடுப்ப தெரியுமா உடனே வாங்கிக்கோன்னா சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் இப்படி பேசுகிற எல்லாத்தையும் பிரித்து பேசுகிறல்ல சொல்கிறான். நீ இதுக்குன்னா சொல்லுவா நீ நான் ஒரு ஃபேம்லாம் சொல்லுவேன். இப்போ பிரித்து பேசுகிறல்ல ஜம் கேட்குறாங்க. அப்படி இல்லை அவன்ட்டு இப்போ சொல் புரிய ஒரு சொல்லிட்டே பார்க்குறாங்க. எனக்கு அவன் பிடிச்சிருக்குடா சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் இது வரைக்கும் ஜிம்மின் நேம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அதான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நேரில் பார்த்துப்போ என்னமோ இருக்கும் அவங்க சொல்லிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தவன் பிடிச்சிச்சே எனக்கு அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜம்கா நான் ட்ரை பண்ணுவேன் ஜம்முக்கு போயிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. அவர் கேட்க வேறு போயிட்டாரு. நமக்கு ஜிம் பத்திரவங்களை வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காங்க. ஜவுக்கு மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு ஹேர்லாம் வைப் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோபியா சொல்கிறாங்க. இந்த டே இல்லை சொல்கிறாங்க. டே கிட்ட நான் டே நடந்தாலும் டே வந்து என்ன பண்ணாங்க சொல்லிட்டு ஜிம் சொல்லிடுறாங்க. ஜெவ் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டேன்னா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ கேட்குறோம் ஜெவ் ரொம்ப கோவம் வருது. அம்மாட்ட சொல்லமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு ஓகே அப்படி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் நல்லா சொல்கிறேன் நான் பார்த்துறேன் ஜிம் சொல்கிறாங்க.
ஜெயாவுக்கு சரி ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. சரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நைட் அன்றைக்கி செகண்ட் டே நைட்டு தான்டா இப்போ நம்ம டே ஜெயாவுக்கு வந்து மேலே இருக்குது வேறு ஜெயாவுக்கு வராங்க. ஹோபி கூப்பிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன பண்ண நீ ஜிப்னா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே அவங்களால பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ண என் தம்பியாக கேட்குறாங்க. சும்மா இல்லை அத்தை பையனுக்காக சும்மா சொல்கிறாங்க. பார்த்து சும்மா ப்ளே பண்ணுறது டீஸ் பண்ணுறது வேறு ஓகேவா ஆனால் அதை தாண்டி லிமிட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தப்பு டேஸ் ரொம்ப ஜெயாவுக்கு சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி இருக்குது. அதில் ஹோபி சொல்கிறாங்க பாரு லிமிட் கிராஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சின்ன பையன் ஓகேவா எதுவும் பண்ணாத ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜெயாவு போயிடுறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டானா சொல்லிட்டு அப்படின்னு கோவம் வர வருது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டே வந்துட்டு ஜிம் தனியாக பார்க்க முடியாது. இல்லைனாக்கா ஜிம் 24 பைஸ் அவங்க ஜெவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கம் ஒயின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே சொல்லிட்டு என்ன ஒயின் சொல்லுவாங்க. பார்ட்டி இந்த ஜிம் ஜெவ் ஒன்றாவே இருக்காங்க. என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவ் நினச்சிருக்காங்க என்கிட்ட அவன் மாட்ட மாட்டான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த மாமா என்கிட்ட பேசக்கூட மாட்டான்னு சொல்கிறாங்க. சரி விட்டு ஒயின் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு டே சொல்லி போயிடாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கு தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க ஹாய் ஜெய்கே சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கி பார்க்குறாங்க. இதை ப்ளே பண்ணலாமா சார் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களோட விட ஒரு ஸ்பீக்கர்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹோபியா அங்கே சொல்கிறாங்க. ஜெவ் பார்க்குன்னு சொல்லிட்டு நான் போவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெவ் பார்க்குறேன் நானும் வரவா சொல்லிட்டு இப்போ ஜெவ் இப்போ ஜிம்னு ஜெவ் அப்புறம் காய் 4 பேர் போகிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஹோபி சொல்கிறாங்க. சொல்லு காய் சொல்கிறாங்க எப்படி இருக்கும் யூஎஸ்ஏ சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு வரவங்க நல்லா இருக்கும் போதே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே சொல்கிறாங்க இல்லை இப்போ கொரியா செட்டில் ஆக கூட சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு தான் கொரியா யூஎஸ்ஏ இருந்தோம். இப்போ நீங்கள் செட்டில் ஆக போகிற சொல்கிறாங்க. அப்படியா சரி சரி சொல்கிறா காய் பேசிட்டு வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க காய் எனக்கு அது வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இளநீ அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டி தராது குடி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அங்கே குடிச்சு பாருங்க நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்போ ஜெவ் குடிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேர் நல்லா சுற்றிட்டு இருக்காங்க. காய் இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மி ஆனால் யூஎஸ்ஏ பாய் ஃப்ரெண்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறாங்க. என்னடா ஆளாளுக்கு என் தம்பி கவர் பண்ணி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக நான் பார்க்குறீங்க சொல்லி ஜெவ் பார்க்குறாங்க. ஆமாம் அவனுக்கு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன் ஜிம் ஆமாம் ஜம் காய் இருக்காங்க சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவனுக்கு ஆல்ரெடி இருக்காங்க சிம்னு சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் ரொம்ப சின்ன பையன் அதுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை டிகிரி முடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. இருந்தால் உனக்கு ஆமாம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இது பார்க்குற காய்க்கு ஒரு மாதிரி இருந்தோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவனுக்கு எதுவும் சொல்கிறாங்க. சரி ரொம்ப லக்கி தான் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் வில்லேஜ் பசங்க பிடிக்காத சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஜங்குக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி நான் ஓகே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ நான் ரொம்ப அழகாக பேசுகிறேன் ஹானஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு நீ எங்கே ஹாப்பியாக இருக்கீங்க அப்படி ஜங்க் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன நினைக்கலாம் தெரியாது சொல்கிறாங்க. சரி சரி உனக்கு எங்கே வெளியே போகணும்னு சொல்லி நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கா நான் கூட நினச்சி பார்த்து ஸ்டார்டிங் பயந்துட்டேன் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்லிட்டு பார்த்து ரொம்ப சிவிடாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நான் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்க்கு கொஞ்சம் ஜிம்க்கு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த பக்கம் டே பார்த்தா ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு. எப்போவும் மேரேஜில் இவன் டே பார்க்குறாங்க. என்கிட்ட பேச மாட்டேன் அவன்கிட்ட பேசுகிறான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் கரெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம். இந்த பக்கம் ஜங்க் பார்த்தா சின்ன யாரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு யூஸ் யாரும் லவ் பண்ணுறாங்க லேட் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு அவர் விட்டுறாரு கேஷுவலாக ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ டே தான்டா ஒரு 3 days ஆஃப்டர் இன்றைக்கி நைட்டு நம்ம ஒயனுக்கு வந்து நம்ம ஒயனுக்கு நலங்கு வச்சுருக்காங்க. நம்ம ஜெயாவுக்கு நலங்கு வச்சுருக்காங்க. ஃபைனில் நம்ம என்ன ஜெயாவுக்கு நலங்கு வருஷம் முடிச்சு விட்டு படுத்துறாங்க வீட்டில். ஜிம் பார்க்குறாங்க ஹேங் நேரம் தூங்கிட்டு சொல்லிட்டு ஜிம் தான் வெளியே ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட யூஎஸ்ல ஒரு பாதி இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜிம் வந்து ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பேர் வந்து வீட்டு விட்டு டெரஸ் வச்சுருக்காங்க. இப்போ அந்த டைமில் ஒரு பர்சன் ஜிம்மை ஹேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது யாரும் தெரியுது. ஜிம்மில் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. பாருங்க டே இந்த மாதிரி விடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜம்க்கு வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஜம்க்கு என்ன சொன்னா சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அப்படி தான் சொன்னா சொல்கிறாங்க. இல்லையே ஜம்க்கும் அப்படி சொல்கிறாங்க. எனக்குக்காமா ஜம்க்கும் மாமா அவங்க பாருங்க மாமா மாமா ஜம்க்கு ஒரு மாமா சரியா சொல்கிறாங்க. இல்லையே ஜம்க்கு எனக்கு மாமா தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்கப்பா நான் மட்டும் மாமா சரியா அது மட்டும் இல்லாமல் ஜம்ப்லாம் சுற்றக்கூடாது சரியா சொல்கிறாங்க. நான் ஜம்ப் கூட சுற்றுவேன். எனக்கு ஜம்ப் ரொம்ப பையன் சரியா ரொம்ப டீசெண்டான பையன் ரொம்ப ஜெயினாக இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கவருங்கப்பா ஜிம்முக்கு யாரும் தெரியாது விட்டுவேன் நம்ப யாரையும் பார்த்து சரியா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க ஜிம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஏன் ஃபஸ்ட்டு வாங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் நான் லவ் பண்ணுறேன் சொல்லியா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் பார்த்து ஜஸ்ட் ஒரு 3 days 4 days தான் இருக்குமா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு 4 days 5 days அதெல்லாம் கணக்கில் சரியா ஒரு பாஸ் நான் பார்த்தும் பிடிக்கும் அதான் டாக்டர் இல்லை ஓகேவா எனக்கு பார்த்தும் பிடிச்சிச்சு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன் ஓகே நீ தான் லவ் பண்ணணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நான் பாருங்க மாமா லவ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. பாரு ஜிம் எனக்கு பிடிச்சிருக்கு விட்டுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே வந்து ரொம்ப கையில் அழகாக பேசுகிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் இருக்கீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ அப்போ உனக்கு ஜேகே பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஆமாம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க எனக்கு ஜேகே தான் பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜேகே பிடிச்சிருக்கு நீங்கள் வில்லேஜ் பாய் தான் இல்லைன்னு சொல்லி எனக்கு அவர் வில்லேஜ் பாய் தான் ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப அரவண்டாக ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் வேணும் அடையணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஆனால் ஜேகே அப்படி இல்லை ஜேகே ஸ்வீட் பர்சன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா இவன் உங்கள்கிட்ட ஒரு பெட்டர் பர்சன் ஜிம் சொல்லிட்டு போயிடுவாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உனக்கு என்ன பிடிக்கல ஜேகே பிடிச்சிருக்கு அவரு பார்த்துருக்காங்க.
இப்போ நம்ம ஜேகே செட் பார்க்கலாம்டா. ஜேகே காயா வச்சு சும்மா ஃபன் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காண்டா. ஆமாண்டா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பேசுகிறான், ரொம்ப கைண்டாக இருக்கான் சொல்கிறாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்காங்களா சொல்கிறாங்க. சே ஆனால் என்ன இல்லை அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல, இப்போ கூட இதுவும் ஓகே தான். ஃப்ரெண்டாக இருக்கான், நம்ம அழகாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனுக்கு இது பிடிச்சிருக்கு சார் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் வந்துட்டு இப்போ ஜேக்கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கியும் அது மாதிரி பிடிச்சிக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே தான்டா ஜேவாவுக்கும் வயனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. ரொம்ப கிராண்ட் என்கேஜ்மெண்ட் தான். என்கேஜ்மெண்ட் பார்க்கல இந்த ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வயனுக்கு ஜேவை போட்டுவிடுறாங்க, ஜேவுக்கு வயனுக்கு போட்டுவிடா. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஓவர் சரியா 2 days மேரேஜ் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம வயன் பார்த்துருக்கா மாமா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன்ட்டு பேச மாட்டேங்க சொல்லிட்டு வயன் கேட்குறா. ஒன்றும் இல்லையம்மா சொல்கிறாங்க. இல்லை மாமா பிடிக்கலையா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லை ஒரு அப்படி இருக்கா சொல்லுங்க, பிடிக்கலையா பார்க்க ரவுடிமா இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் நீ இப்படி ரவுடியாவா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் ரொம்ப ரகடாக இருக்கேன், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி யாரும் அப்படி சொன்னாங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கேட்குறாங்க. இந்த இந்த ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி பையன் நடந்துக்கலாம் சொல்லுவாங்க. அதனால உங்கள்கிட்ட யாராவது தப்பாக சொல்லிட்டாங்களா, உனக்கு இது பிடிக்கல சொல்கிறாங்க. பாரு உன்னை பற்றி மற்றவங்க சொல்ல நம்ப மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நியாயம் அப்படிலாம் யோசிக்க போகிறேன், நான் வந்து யோசிச்சதில்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நீ மாமா நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும் சரியாக பேசுறதில்ல சொல்லுவான்னு கேட்குறா. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க மாமா முக்கியம் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லுவான்னு கேட்டிருக்கா. அப்படி இல்லை மையன் எனக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், தோண்டா ஒன்றை மாதிரி பேசுறதுக்கு அதுவும் டைம் எடுக்கும், மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம் என் சரியாக சொல்கிறாங்க பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ப்ராப்பராக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச டைம் எடுக்கும் ஓகேவா, நம்ம பேசலாம் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஜெவ போயிடுறாங்க. வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது பிடிக்கும் தானே, அது போதும் சொல்லுவா. வயனுக்கு ஒரு மாதிரி எனக்கு கிளம்பி இருக்க தெரியல, ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஃப்ரீயாக. ஆனால் உங்களை மாற்றதுக்கு அப்புறம் எனக்கு இடத்துல மாற்றிக்கணும்னு தோணுது. எனக்கு இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண தோணுது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு தோணுது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குமாம்மா, அவங்களுக்கு எனக்கு பிடிக்காம போய் சொல்லிட்டு வயன் நினச்சிட்டு இருக்கா. நமக்கு ஜெவ ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிவா வழிக்கு என்கிட்ட ஃப்ளட் பண்ணுறேன் அது ஜெவ நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃப்ளட் பண்ணுங்களா மேடம் இருக்கட்டும், சரி சின்ன வயசுல எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருப்பா, எனக்கு அதான் பிடிக்கும். இப்போ என்னக்கா எங்கே ஃப்ளட் பண்ணுறேன் அப்போ ஜெவுக்கு சொல்லிட்டு போய் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு உனக்கு சீல் வாங்க வச்சுக்கிறேன் ஜெவுக்கு சொல்லி போயிட்டாங்க. இது பக்கம் வயன் வரும் காமோது உட்காந்துருக்க ரூமில் அப்படி சரி பார்த்தா அவர் ஜிம்ட்டு பேச ட்ரை பண்ணுற. ஜிம் பார்த்தா ஜேகே மாமா காய் சொல்லி சுற்றிட்டு இருக்காரு. நம்ம தேவை கண்டுக்கிறதே இல்லை, நம்ம டேக்கரா ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ரிட்டர்ன் போயிட்டு வா பார்க்கலாம். பாய் டேக் கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்சினா சொல்லுங்கள் கட்டிட்டு போனால் இல்லைக்கா வேணாண்டா ஓகே பாய் டேக் கேட்குறேன்.